வணக்கம் நண்பர்களே. இப்போ தான் வேலை முடிஞ்சு வந்தேன். சரி சாப்பிடுவோமே அப்படின்ட்டு சட்டையெல்லாம் கழட்டிட்டு சாப்பிட உக்காந்துட்டேன். எங்கள் வீட்டில் வந்து இன்னும் ஒரு 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்கள வந்து ரொம்ப நாள் அவங்ககிட்ட காட்டாமல் இருந்தேன். இன்றைக்கி வந்து அந்த மெம்பர்ஸ் வந்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெம்பர்ஸ் இருக்காங்க. அது போக இங்கே ஒரு 2 பேர் இருக்காங்க. இது வந்து இந்த பெருசாக இருக்கிறது வந்து அம்மா. இது வந்து அதோட பொண்ணு. இந்த கண்ணாடி பட்டிக்குள்ளே பயிற்சி வருது. இது வந்து கடைக்குட்டி. இது 2 பேர்த்துக்கும் நடுவில் ஒரு குட்டி இருந்துச்சு. அந்த குட்டி யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அது ஆண் குட்டி. இது 2ம் பெண் குட்டிங்கனால அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. சரின்ட்டு நாங்கள் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து நாங்கள் தூக்கிட்டு வந்து வளர்த்ததில்ல. இதுக்கு பின்னாடி வந்து நிறைய கதைகள் இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இது வந்து அம்மா. இது பேர் வந்து மில்கி. அதே மாதிரி இதுக்கு பேர் வந்து ஜெராக்ஸு. இதுக்கு பேர் ஏன் ஜெராக்ஸுனால் அவங்க அம்மா எப்படி இருக்கோ அது எங்கேன்னு இருக்கும். கலரு ஸ்டைல் எங்கே வருங்க சேட்டையா எல்லாமே அதே மாதிரி இருக்குங்களா அது ஜெராக்ஸு. இதுக்கு பேர் வந்து கலர் ஜெராக்ஸ்னு வச்சுருக்கோம். கலராக இருக்குனால கலர் ஜெராக்ஸு. இதுக்கு பண்ணுற சேட்டைகள்லாம் நிறையா இருக்கும். அதோட வீடியோ எடுக்க வந்து நேரம் இருக்காது. எனக்கே நேரம் கிடைக்கும்போது இது 2ம் பண்ணுற சேட்டையை வந்து நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு காட்டுறேன். சரியா? ஆனால் இந்த பூனைகள் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வளர்க்கலை, தானாக வந்துச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அந்த கதை வேணும்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து அந்த கதையை வந்து சொல்கிறேன். அந்த கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி ஆசா, இன்றைக்கி என்ன சமையல் பண்ணியிருக்க? இன்னைக்கு சாம்பார் சாதம் கத்திரிக்காய் வறுவல். ரைட்டு, சாம்பார் சாதம் கத்திரிக்காய் வறுவலா? சரி கொண்டு வா பார்ப்போம். ஓகே. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நீங்கள் மகளுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா ஜெராக்ஸு. இது பண்ணுற சேட்டை பயங்கரமான சேட்டையாக இருக்கும். அங்கே ஒரு இடத்துல இருக்காது. இது வந்து அக்காக்காரி கலர் ஜெராக்ஸு. இது இருக்கிற இடம் தெரியாது, போகிற தடமும் தெரியாது. அதை வாட்டு கொடுக்க சாப்பிட்டு கிடக்கும். ஆனால் அந்த அம்மா பூனை இருக்கு பாருங்க, இது வந்து வாய்க்கு ருசியாக இருந்தால் தான் சாப்பிடும். முட்டை கூட சாப்பிடாது. அதுக்கு தேவை சிக்கன் மட்டன் இருந்தால் சாப்பிடும். அப்படி இல்லைன்னா முறுக்கு, சீவல், சேவு இந்த மாதிரி வாய்க்கு ருசியாக தீமண்ட மாதிரி சின்ன பிள்ளைங்க என்ன சாப்பிடுமோ அந்த மாதிரி தான் இது சாப்பிடுது. ஆனால் இது இருக்கு பாருங்க, இது எது கொடுத்தாலும் தின்றது. ரசஞ்சோறு கொடுத்தாலும் இது சாப்பிட்றோம். பார்க்க அவங்க அம்மா மாதிரியே இருக்கும். அவங்க மண்டையில் வந்து ஹார்ட்டின் சிம்பிள் இருக்கும் பாருங்கள், இருக்கா? அதே மாதிரி அந்த சிறுசுக்கு இருக்கும். அதை காட்ட முடியாது, ஏன்னா அது ஒரு இடத்துல இருக்காது. ஒரு நாள் உங்களுக்கு வந்து இதுக்கு பேக்ரவுண்டு கதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பூனை எப்படி வீட்டுக்கு வந்துச்சு என்ன ஏதுன்னு வந்து நான் சொல்கிறேன். சார் கண்ணை பாரு எவ்வளோ பவராக இருக்குன்னு. சரி நீ சாப்பாடு கொண்டு வா. இது என்னது சாப்பாடு தானா? ரைட்டு, சாப்பாடு கொண்டு வந்திருக்கா பார்ப்போம். ஆஹா, இது கத்திரிக்காய் வறுவலா என்னது இதுக்கு பேர்? கத்திரிக்காய் வறுவல். கத்திரிக்காய் வறுவல் நல்லா தருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னு பார்த்துருவோம். சரி மெயின் ஐட்டத்தை காட்டும். பருப்பு சோறு காட்டு. அவர் 2 வந்து நின்றுச்சு வாரு. என்னதுரா அப்படின்ட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆஹா, திறந்தோன்னு மணக்கு. இதுக்கு 2 சாப்பிட்ருவோம். இந்த அருக்கு பாருங்க சொகுசாக சாப்பிட்டு பழகுனது. இது வந்து கடை தீமண்டம் அதுதான் சாப்பிடும். சிக்கன் மட்டன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஞாயிற்றுக்கிழமை எடுத்தாலும் சாப்பிடும். மற்ற நேரம் முறுக்கு, சீவல் இந்த மாதிரி தான் சாப்பிடும்போது எந்த சோறும் சாப்பிடுது. ஆனால் இதுக்கு 2ம் முட்டை கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறோம், ரசஞ்சோறு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறோம், இந்த பருப்பு சோறு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறோம். அப்போ பருப்பு சோறு வந்து ஆசை வந்து அருமையாக பண்ணுவாள். பருப்பு சோறு ரூபாய் எடுத்து சாப்பிட்டு பார்க்க நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ காண்டி சொல்லல. இங்கே பாருங்க சூப்பராக பூவாக வந்திருக்கு அரிசி. கத்திரிக்காய் வறுவல் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்குது. டெய்லி நான் வேலை முடிஞ்சு வந்தோன்னே இந்த ஆசை கூட பேசவும் இந்த இதுக்கு 3 கூட விளையாடவே எனக்கு நேரம் சரியாக இருக்கும். இப்படி தான் டெய்லி போய்கிட்டு இருக்கு. அந்த பூனைகளோட கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு நிறைய வந்து டீட்டெயில் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த பூனைகளோட பழைய ஃபோட்டோஸு வீடியோஸ் எதாவது இருந்தால் தேடி பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் இந்த வீடியோ வந்து என்ன போட முடியல. ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன்.
அந்த பொண்ணோட கதையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியா? அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இப்போ நான் வந்து சாப்பிட்டு நாளைக்கு வேலைக்கு கிளம்பணும். சரியா? ஓகே பாய். அச்சா கஷ்டப்பட்டு சமைச்சிருக்க, நீ ஒரு பாய் சொல்லிடு. நான் மேக்கப் பண்ணல. எப்பவுமே வீடியோக்கு பெரும்பாலும் வரமாட்டா. வீடியோக்கு வந்தால் குறைஞ்சது 1.5 மணி நேரம் மேக்கப் போட்டு தான் வருவா. அப்படிமே நீங்கள் மேக்கப் போடலாம் வரலன்ட்டா. அதனால் இந்த பருப்பு சோறோடு உங்களுக்கு பாய் சொல்லிக்கிறேன். இப்படி பாய். டுமாரோ பார்ப்போம். ஓகே.